காடாங்கல் நண்பர்களுக்கு நண்பனின் வணக்கம். நீண்ட நாளுக்கு அப்புறம் ஒரு வீடியோவில் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இந்த நவம்பர் 26 நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்னென்னு செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா கான்ஸ்டியூஷனல் டே, இல்லைனா லா டே, நேஷ்னல் லா டே இப்படின்னு செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இன்றைக்கி இந்த நவம்பர் 26 கான்ஸ்டியூஷனல் டேவை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த கான்ஸ்டியூஷன் டே இதை எப்படி நம்ம கூப்பிடலான்னா லா டேன்னு கூப்பிட்டு இருந்தாங்க, இல்லை நேஷ்னல் லா டே அப்படின்னு கூப்பிட்டு இருந்தாங்க, இல்லைனா சம்விதான் திவாஸ் அப்படின்னு கூப்பிட்டு இருந்தாங்க. இதுக்கு ஒரு நீண்ட வரலாறு இருக்குது. பட் முடிஞ்ச அளவு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக எப்படி கொடுக்க முடியுமோ நான் அவ்வளோ ப்ரெசென்ட் பண்ணுறேன். அடாப்ஷன் ஆஃப் கான்ஸ்டியூஷன் என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா 1949 நவம்பர் 26. ஸோ அதனால தான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி நேஷ்னல் லா டேன்னு சொல்லிட்டு நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். அடுத்த வருடமே 1950 ஜான்வரி 26 நமக்கெல்லாம் தெரியும் ரிபப்ளிக். ஸோ இந்த கான்ஸ்டியூஷனை எப்போ செயல்பாட்டுக்கு கொண்டு வந்தாங்களோ அதை தான் அன்னைக்கு நம்ம ரிபப்ளிக் டேன்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறோம். 2015 நவம்பர் 19 தான் நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்க. என்னென்னா இனிமேல்ட்டு 26 நவம்பரை கான்ஸ்டியூஷன் டே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தொடர்ந்து நவம்பர் 19 2015 அன்னைக்கு கெசட்லேருந்து நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. இந்த ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் 2016 அம்பேத்கருடைய 125th பர்த் ஆனிவர்சரியை செலிப்ரேட் பண்ணோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த நவம்பர் 26 கான்ஸ்டியூஷன் டே அப்படின்னு சொல்லிட்டு அறிவித்தாங்க மோடி கவர்மெண்ட். நம்ம எல்லாருக்குமே தெரியும் அம்பேத்கர் ஃபாதர் ஆஃப் கான்ஸ்டியூஷன். அதனால் அவரை பெருமைப்படுத்துறதுக்கு இந்த கான்ஸ்டியூஷன் டேவை நவம்பர் 26 2015 இருந்து நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு வரோம். கான்ஸ்டியூஷனுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்களை பார்க்கலாம். கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா என்னென்னு பார்த்தீங்கன்னா சுப்ரீம் லீகல் டாக்குமெண்ட். இதை வச்சு தான் நம்மளுடைய சிஸ்டமே இயங்கிட்டு இருக்கு. உலகத்திலேயே பிக்கஸ்ட் லாங்கஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டியூஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் தான், கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. நம்ம கான்ஸ்டியூஷன் ஒன்றும் சும்மா அப்படியே வரலங்க, நிறைய சப்போர்ட் இருந்தது. என்ன சப்போர்ட் இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கான்ஸ்டியூஷனை பேக் ஆஃப் பாரோட் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லுவாங்க. பேக் ஆஃப் பாரோட்னா ஆல்ரெடி நிறைய கண்ட்ரீஸில் இந்த கான்ஸ்டியூஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. ஸோ நம்ம ஒரு நாடு உதயமாகும் போது இந்த வளர்ந்த நாடுகிட்ட இருக்கிற இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம காப்பி பண்ணி நம்ம அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். ஸோ நிறைய நாட்டுக்கிட்டேருந்து நம்ம விஷயங்களை காப்பி பண்ணிட்டோம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்கா கிட்டேருந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸை நம்ம எடுத்துருக்கோம். யுஎஸ்எஸ்ஆர் ரஷ்யா அவங்ககிட்டேருந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை நம்ம எடுத்துருக்கோம். ஐரிஷ் கான்ஸ்டியூஷன் அவங்ககிட்டேருந்து ராஜ்யசபா மெம்பர்ஸை எப்படி எலெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எடுத்திருக்கோம். கெனடியன் கான்ஸ்டியூஷன் அவங்ககிட்ட இருந்து நம்ம என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் எப்படி கவர்னரை ஸ்டேட்டுக்கு அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எடுத்திருக்கோம். முக்கியமானது பிரிட்டிஷ் கான்ஸ்டியூஷன் அவங்ககிட்ட நம்ம என்ன எடுத்தோம்னா பார்லிமெண்ட்ரி கவர்மெண்ட், ரூல் ஆஃப் லா, சிங்கிள் சிட்டிசன்ஷிப், இந்த மாதிரி நிறைய விஷயத்தை நம்ம பாரோ பண்ணியிருக்கோம். ஸோ இதனாலேயே பிரிட்டிஷ்காரங்க இந்த நாட்டை விட்டு போகும்போது அவங்க நம்மளுக்கு கொடுத்த பேர் என்னென்னா கார்பன் காப்பி. நம்ம காப்பி அடித்து தான் நிறைய விஷயங்களை இவங்ககிட்ட எடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு போனாங்க. பட் அம்பேத்கர் இதை வன்மையாக கண்டித்தார். அம்பேத்கர் சொன்னார் இட்ஸ் ஃபேர், நல்ல விஷயங்களை நாங்கள் எடுத்துக்கிட்டோம், இதில் எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்பாலஜைஸ் பண்ணவே இல்லை. சரி, இதெல்லாம் 1947க்கு அப்புறம் வந்தது. பட் 1947க்கு முன்னாடி என்ன இருந்தது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935. ஸோ இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியன் ஆக்ட் இதை கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி நம்மளை ஆட்சி பண்ண பிரிட்டிஷ் கவர்மெண்ட். இவங்க தான் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், இந்த கான்ஸ்டியூஷன் எல்லாத்தையுமே எடுத்திருந்தாங்க. அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ 1947க்கு அப்புறம் ஃபாதர் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அம்பேத்கர் டிசைன் பண்ணும் போதும் நிறைய விஷயங்கள் அங்கேருந்து இங்கே கொண்டு வந்தார். அதனால தான் அதை கார்பன் காப்பின்னு சொன்னாங்க. இந்த கான்ஸ்டியூஷனோட வரலாறு இன்னும் கொஞ்சம் பின்னாடி தள்ளி போகுது. நம்ம பின்னாடி 1928க்கு போய் பார்க்கும்போது பிரிட்டிஷ் நம்ம இந்திய தலைவர்களெல்லாம் கூப்பிட்டு நீங்கள் ஒரு கான்ஸ்டியூஷன், உங்களுக்குன்னு ஒரு கான்ஸ்டியூஷனை ரெடி பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஆல் பார்ட்டி கான்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமிட்டியை நேரு க்ரியேட் பண்ணுறாரு. இந்தியாவில் இருக்கிற எல்லா பார்ட்டிஸில் இருக்கிற லீடர்ஸும் அதில் கலந்துக்கிறாங்க. இது எங்கே நடக்குதுன்னா லக்னோவில் நடக்குது 1928. முக்கியமாக எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ்காரங்க கேட்டதுனால இந்தியா அவங்களுடைய பார்ட்டிஸ், அவங்கக்கிட்ட இருக்கிற எல்லா பார்ட்டிஸ், எல்லா லீடர்ஸையும் வச்சு ஒரு கமிட்டியை ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆல் பார்ட்டி கான்ஃபரன்ஸ். ஒரு கான்ஸ்டியூஷன் ஃபார் இந்தியாவை ப்ரப்போஸ் பண்ணாங்க பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கிட்ட. இந்த ரிப்போர்ட் பேர் நேரு ரிப்போர்ட். இதில் தலைமை தாங்கினது யாருன்னு பார்த்தீங்கன்னா அன்சாரி அப்படிங்கிறவர் தான் தலைமை தாங்கினார். ஸோ இதில் நம்ம பாகிஸ்தான், நம்ம இந்தியாவிலேருந்து பிரிஞ்சு போன பாகிஸ்தானுடைய ஒரு முக்கியமான தலைவர் ஜின்னா, அவரும் ஒரு அங்கமாக இருந்தார். இதில் ஜவஹர்லால் நேரு ஒரு செக்ரட்டரியாக கூட இருந்திருக்கிறாரு. நேரு ரிப்போர்ட் நான் சொன்னது அவங்க அப்பா மோதிலால் நேரு பற்றி. ஆல் பார்ட்டி கான்ஃபரன்ஸ் நடந்தது 1928 ஆகஸ்ட் மாதம் 28ஆம் தேதி. இதை தொடர்ந்து
வேர்ல்டு வார்லாம் வந்துட்டு இருக்கிறனால நம்மளுடைய ஃப்ரீடம் வந்து கொஞ்சம் டிலே ஆகுது. ஸோ 1946 டிசம்பர் 6 கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி வந்து ஃபார்ம் ஆகுது. இதோட ஃபர்ஸ்ட் மீட்டிங் அடுத்து 3 நாள் கழிச்சு 9th டிசம்பர் 1946 நடக்குது. இதில் மொத்தம் பார்த்தீங்கன்னா 389 மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. பட் 1947க்கு அப்புறம் இந்த ஸ்ட்ரென்த் 299 குறையுது. ஏன்னா பார்ட்டிஷன் ஆஃப் இந்தியா. ஸோ பாகிஸ்தான் பிரிஞ்சு போனதுக்கப்புறம் சில மெம்பர்ஸ் பாகிஸ்தானோட சேர்றாங்க. அதனால் இந்தியாவோட ஸ்ட்ரென்த் 389 299 குறையுது. ஆகஸ்ட் 15 1947க்கு அப்புறம் இந்தியாவோட பிரசிடெண்ட்டாக ராஜேந்திர பிரசாத் வராரு. இது தொடர்ந்து ஒரு 14 நாள் கழித்து 29 ஆகஸ்ட் 1947 என்ன நடக்குதுன்னா ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணுறாங்க. 7 பேர் கொண்ட கமிட்டி. இந்த கமிட்டி என்ன பண்ணுன்னா ஒரு கான்ஸ்டியூஷன் இந்தியாவுக்காக ஃபார்ம் பண்ணி தருவாங்க, டிசைன் பண்ணி தருவாங்க. ஸோ இதுக்கான ஹெட், இந்த கமிட்டிக்கான ஹெட் தான் பார்த்தீங்கன்னா டாக்டர் அம்பேத்கர். இவர் தான் மோஸ்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் ஃபார் இந்தியா. இப்போ நம்ம யூஸ் பண்ணுற கான்ஸ்டியூஷன்ஸ், ஆர்டிகல்ஸ், ஸ்கெடியூல்ஸ், பார்ட்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இவர் தான் கொண்டு வந்தது. ஸோ இதனால தான் அவரை ஃபாதர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்கிறோம். கிட்டத்தட்ட 6.4 மில்லியன் செலவு பண்ணி 2 வருஷம் எடுத்துக்கிட்டாங்க இந்த டிராஃப்ட் கான்ஸ்டியூஷனை வந்து ஃபார்ம் பண்ணுறதுக்கு. ஜான்வரி 24 1950 அன்னைக்கு நம்மளோட ரிபப்ளிக் டே 2 நாளைக்கு முன்னாடி கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியோட லாஸ்ட் மீட்டிங் வைக்கிறாங்க. வச்சுட்டு இந்த டிராஃப்ட்டை சப்மிட் பண்ணுறாங்க. ஸோ இது அப்ரூவலுக்கு போகுது. 26th ஜான்வரி 1950 அன்னைக்கு இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண தொடங்குறாங்க. ஒரிஜினலாக இந்தியன் கான்ஸ்டியூஷன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இங்கிலீஷில் எழுதுனாங்க. ஸோ அதுக்கப்புறம் அதை ஹிந்திலையும் ட்ரான்ஸ்லேட் பண்ணாங்க. ஒரிஜினலி இந்தியன் கான்ஸ்டியூஷன் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ரிட்டன். ஸோ எப்படி இதை ஹேண்ட் ரிட்டனாக எழுதுனாங்க, யார் இதை டெக்கரேட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் லொக்கேட் ஆகியிருக்கிற ஒரு சின்ன இன்ஸ்டியூஷன்லேருந்து எழுதப்பட்டது. அந்த இடம் பேர் சாந்தினிகேதன். இது வெஸ்ட் பெங்காலில் இருக்குது. ஸோ இங்கே நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க. ஸோ இவங்க மூலியமாகத்தான் நம்மளோட இந்தியன் கான்ஸ்டியூஷன் முதல்ல கையாலே எழுதப்பட்டது. யார் பப்ளிஷ் பண்ணுறாங்க அப்படின்னா சர்வே ஆஃப் இந்தியா ஃப்ரம் டெஹ்ராடூன். இவங்க தான் இதை பப்ளிஷ் பண்ணுறாங்க. இன்றைக்கும் ஒரிஜினலாக எழுதப்பட்ட, கையாலே எழுதப்பட்ட இந்தியன் கான்ஸ்டியூஷன் நம்மளுடைய பழைய பாராளுமன்றம், ஓல்டு பார்லிமெண்ட்டில் வைக்கப்பட்டிருக்கு. இன்னும் பதப்படுத்தி வச்சுருக்கிறாங்க ஒரு நைட்ரஜன் கேஸில். நம்ம கான்ஸ்டியூஷனில் எத்தனை ஆர்டிகல்ஸ் இருக்குது? 1949 நவம்பர் 26 அப்போது நம்ம கான்ஸ்டியூஷன் கொண்டு வரப்போது அப்போ எவ்வளோ ஆர்டிகல்ஸ் அதில் இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 395. எத்தனை பார்ட்டாக பிரிச்சுருந்தாங்கன்னா 22 பார்ட்ஸ். எத்தனை ஸ்கெடியூல்ஸ் இருந்தது பார்த்தீங்கன்னா 8 ஸ்கெடியூல்ஸ் இருந்தது. ஸோ ப்ரெசென்ட்லி ஆஸ் ஆஃப் 2023 செப்டம்பர் வரைக்கும் நம்ம டேட்டாவை பார்க்கும்போது எவ்வளோ ஆர்டிகல்ஸ் இருக்குன்னா 470 ஆர்டிகல்ஸ் இருக்குது. 25 பார்ட்ஸ் இருக்குது, 12 ஸ்கெடியூல்ஸ் இருக்குது. ஸோ நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகும், இது என்ன 470 ஆர்டிகல்ஸ், 25 பார்ட்ஸ், 12 ஸ்கெடியூல்ஸ் அப்படின்னு. ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இப்போ 25 பார்ட்ஸ்னு சொல்கிறேன் பாருங்கள். அதில் பார்ட் 3 நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ இதில் ஆர்டிக்கல் 12லேருந்து 35 வரைக்கும் இருக்கிற அனைத்து ஆர்டிக்கலுமே இந்த பார்ட் 3ல் இடம் பெற்றிருக்கும். ஸோ அதனால் இந்த 470 ஆர்டிகல்ஸுமே இந்த 25 பார்ட்டாக பிரிச்சிருப்பாங்க. அடுத்து நம்ம ஸ்கெடியூல் பார்த்தோன்னா மொதல் 12 ஸ்கெடியூல் இருக்குங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்கெடியூலை பற்றி பேசலாம். 8வது ஸ்கெடியூல் என்ன சொல்லுது அப்படின்னா அக்கார்டிங் டு சென்சஸ் 2001 பிரகாரம் இந்தியாவில் 122 மேஜர் லாங்குவேஜ் இருக்குது அப்படின்னு குறிப்பிட்டிருக்கு. 22 அஃபிஷியல் லாங்குவேஜ் இருக்குது இந்தியாவில். ஸோ இந்தியாவுக்கு ஒரு அஃபிஷியல் கிடையாது, இந்தியாவுக்கு மொத்தம் 22 அஃபிஷியல் லாங்குவேஜஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 8th ஸ்கெடியூல் சொல்லுது. அடுத்து முக்கியமாக அமெண்ட்மெண்ட்டை பற்றி நம்ம பார்க்கலாம். 2-3 முக்கியமான அமெண்ட்மெண்ட்ஸை பற்றி நம்ம பார்க்கலாம். இந்நாள் வரைக்கும் இந்த 75 வருஷத்தில் 106 அமெண்ட்மெண்ட் நடந்திருக்கு. இந்த ஆர்டிக்கலில் திருத்தங்கள் நிறைய நடந்திருக்கு. அதில் 106 அமெண்ட்மெண்ட். இதில் ரொம்ப ஃபேமஸான அமெண்ட்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 42nd அமெண்ட்மெண்ட். ஸோ இதை வந்து மினி கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. எமர்ஜென்சி காலத்தில் இந்திரா காந்தி இந்த அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்தாங்க. பட் இந்த அமெண்ட்மெண்ட்டில் சில விஷயங்களை வந்து நம்ம சுப்ரீம் கோர்ட் ஏற்றுக்க முடியாதுன்னு சொன்னாங்க. ஓகே, ஸோ இது பேசிக் ஸ்ட்ரக்சர், கான்ஸ்டியூஷனோட பேசிக் ஸ்ட்ரக்சரையே வந்து டிஸ்ட்ராய் பண்ணுது. முக்கியமாக இதில் சில விஷயங்கள், சில வேர்ட்ஸை வந்து ஆட் பண்ணாங்க. இந்த வேர்ட்ஸ் நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா பிரியமல்ல இருக்குது. SSDR அப்படின்னா சாவரன், சோஷியலிஸ்ட், செக்குலர், டெமோக்ராட்டிக், ரிப்பப்ளிக் அப்படின்னு சில வார்த்தைகளை வந்து இதில் சேர்த்தாங்க. யூனிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்னு இருக்க இடத்துல யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு சில வேர்ட்ஸை ஆட் பண்ணாங்க. 1977 இதை கொண்டு வந்தாங்க. 101வது அமெண்ட்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா GST. ஜூலை 1, 2017 அன்னைக்கு இதை அமெண்ட் பண்ணாங்க. நம்ம எல்லாருக்கும் தெரியும் GST ஆல் ஓவர் இந்தியா ஒரே டேக்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் இந்த GSTயை உள்ளே கொண்டு வந்தாங்க. இது 101வது அமெண்ட்மெண்ட். லேட்டஸ்ட்டாக 106வது அமெண்ட்மெண்ட் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க செப்டம்பர் 2023 அப்போது. அது என்ன பார்த்தீங்கன்னா நம்மளோட எல்லா ஹவுஸ், நம்மளோட ராஜ்யசபா, லோக்சபா எல்லா அசம்பிளிலையும் 1/3 ஆஃப் த பாப்புலேஷன் உமன் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக இன்றைக்கி இந்த கான்ஸ்டியூஷனை பற்றி, இந்த கான்ஸ்டியூஷன் டேவை பற்றி சொன்ன ஹிஸ்ட்ரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன்.
1928 நம்ம தொடங்கி கிட்டத்தட்ட 1950 வரைக்கும் நம்ம இந்த கான்ஸ்டியூஷனை டிசைன் பண்ணியிருக்கோம். இதுக்கு நிறைய பேர் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக டாக்டர் அம்பேத்கர். அதனால தான் இவரை ஃபாதர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இவருடைய பர்த்டேவை கூட April 14th ஈக்குவாலிட்டி டே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். இதில் ஏதாவது மாற்றங்கள் இல்லை நீங்கள் தப்பாக சொல்லிட்டீங்க, இது இப்படி மாறி இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான இன்ஃபர்மேட்டிவ் உள்ள வீடியோவில் நம்ம சந்திப்போம். தேர்ட் ஆங்கிள் வேர்ல்டு நண்பர்களுக்கு நண்பனின் நன்றி.